plant tissue group of cell having common origin and function. Plant tissue அப்படின்னு ஒரு டிஷ்யூஸ் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து ஒரு குரூப் ஆஃப் செல் இருக்கும். அந்த டிஷ்யூவில் ஹாவ் சேம் ஆரிஜின் அண்ட் ஃபங்க்ஷனு. அப்புறம் அது வந்து 2 டைப்ஸாக பிடிக்கிறாங்க, மெரிஸ்டமேட்டிக் அண்ட் பர்மனெண்ட். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூன்றதுக்கு க்ரோத் வந்து கண்டினியூஸாக இருக்கும், கீப் ஆன் டிவைடிங். இதே பர்மனெண்ட்டு டஸ் நாட் ஜெனரலி டிவைட், ஆனால் க்ரோத்லாம் இருக்காதான் கிட்ட இருக்கும், டிவைடும் ஆகும், ஆனால் அது ஃபுல் ஃபேஸில் வந்து அதுக்கு டிவிஷன் வந்து இருக்காது. அப்புறம் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ வந்து அப்பிக்கல், இன்டர்கிளாரி, லேட்ரல் மெரிஸ்டம். வந்து ப்ரைமரி மெரிஸ்டம், செகண்டரி மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைமரி மெரிஸ்டம்ன்றது எல்லா பிளான்ட்டில் எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியும், ஆனால் செகண்டரி வந்து எல்லாத்துலேயுமே இருக்காது, எல்லா இடத்துலையுமே இருக்காது. அப்பிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கிளாரி மெரிஸ்டம் வந்து ப்ரைமரி மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம் வந்து செகண்டரி மெரிஸ்டம். லேட்ரல் வந்து எல்லா பிளான்ட்லேயுமே இருக்காது, ஆனால் அப்பிக்கலும் இன்டர்கிளாரியும் எல்லாத்துலேயுமே இருக்கும். அப்பிக்கல் மெரிஸ்டமை 2 டைப்பாக சொல்கிறாங்க, ரூட் அப்பிக்கல், ஷூட் அப்பிக்கல் அப்படின்னு. பர்மனெண்ட் டிஷ்யூ வந்து ஜென்ரலாக டிவைட் வந்து கண்டினியூஸ் ஆகாது. இது 2 டைப்ஸாக, சிம்பிள், காம்ப்ளெக்ஸ்னும். சிம்பிளில் வந்து பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா. காம்ப்ளெக்ஸ் வந்து ஜைலமும் ஃபோயம். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ டிவைடிங் செல்ஸ், ப்ராமினன்ட் நியூக்ளியஸ். இல்லை ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் இருக்கும், ஒரு நல்ல குறிப்பிடத்தக்க விஷயம், நல்ல க்ரோத் உள்ள இப்படி ப்ராமினண்ட்டான இதெல்லாம் கொஞ்சோண்டு இருக்கும், எஃபெக்டிவ் கம்மியாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது, ஒரு குட் கண்டிஷன் நியூக்ளியஸே இருக்கும். நோ இன்டர்கிளாரி ஸ்பேஸு, இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ் இல்லாமல் டைட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது இம்பார்ட்டன்ட், நோ இன்டர்கிளாரி ஸ்பேஸு. அப்போ தான் நிறைய இன்டர்கிளாஸ் ஸ்பேஸ் இல்லைன்னா தான் அது நிறைய டிவைடிங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தின் செல் வால் டிவைட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் பாலிஹெட்ரல், ஐசோடைமெட்ரிக்னால் அதோட டயாமீட்ரு வந்து எல்லா செல்லுலேயும் ஒரே மாதிரி இருக்கும், எல்லா செல்லில் உள்ள டயாமீட்டர்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்றாங்க. டென் சைட்டோபிளாசம் வந்து ரொம்பவே திக்காக இருக்கும். ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் இருக்கும், ஸ்மாலர் இன் சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். அப்பிக்கல் மெரிஸ்டம் 2, ஷூட் அப்பிக்கல் மெரிஸ்டம், ரூட் அப்பிக்கல் மெரிஸ்டம். அப்பிக்கல் மெரிஸ்டம்னால எலாங்கேஷனுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும், எலாங்கேஷனுக்கு தான் அது முக்கியமானதாக கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்குது. இன்க்ரீஸு லென்த்து, ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஆர்கனு, சப்டெர்மினல் கவர்ட் பை ரூட்டு கேப்பு. ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஆர்கன் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் சப்டெர்மினல் கவர்ட் பை, சப்டெர்மினல்னால் அதோட கீழே உள்ள எண்டு கவர்ட் பை ரூட் கேப் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த கொஷின் இது இப்படி கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஷூட் அப்பிக்கல் மெரிஸ்டமோட ஸ்ட்ரக்சர் இது என்சைட் இருக்கான்னு தெரில. ஷூட் அப்பிக்கல் மெரிஸ்டம், லீஃப் பிரிமோடியம். ஷூட் அப்பிக்கல் மெரிஸ்டம், ஆக்சிலரி பட்டு. டிஃபரன்ஷியேட்டிங் வாஸ்குலர் டிஷ்யூ. அந்த முனைன்னு இருக்குல்ல, ஷூட் அப்பிக்கல் மெரிஸ்டம் இருக்காங்க, முனைன்றது இப்படி தான் இருக்கும். இதில் இருந்து லீஃப் பிரிமோடியமும் அது ஆக்சிலரி பட், அது வந்து ஒரு பிரான்ச்சாகவும் மாறலாம், இல்லை ஒரு லீஃபாகவும் மாறலாம், இல்லை அது வந்து ஸ்ட்ரைட்டான ஒரு ஸ்டெம்மான க்ரோத்துக்கும் இது டெவலப் பண்ணும். அந்த டிப் வந்து இப்படி தான் இருக்குன்றாங்க சொல்கிறாங்க. இங்கே உள்ளதான் ஷூட் அப்பிக்கல் மெரிஸ்டம், இந்த செல் தான் கீப் ஆன் டிவைடிங்காகவே இருக்கும். அது ரூட்டில் கீழே எப்படி இருக்குன்னா கார்டெக்ஸு, சென்ட்ரல் சிலிண்டர், புரோட்டோடெர்ம். இது வந்து ரூட் அப்பிக்கல் மெரிஸ்டம், அது வந்து இங்கே இருக்கும், இங்கே இருக்கிறதுனால தான் அது எலாங்கேஷனுக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் இனிஷியேஷன் ஆஃப் ரூட் கேப்பும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதனால நம்ம சப்டெர்மினல் கவர்ட் பை அப்பிக்கல் மெரிஸ்டமோட சப்டெர்மினல் கவர்ட் பை ரூட் கேப் அப்படிங்கிறது. இன்டர்கிளாரி மெரிஸ்டம் மோஸ்ட்லி இன் மோனோகாட். ரீஜெனரேட் த பார்ட் ரிமூவ்டு பை கிராசிங் ஹெர்பிவோர்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிராஸ் எடுத்துக்கலாம். கிராஸில் வந்து இப்போ மாடு வந்து புல் மேயும் போது மேலே உள்ள டிப்பு சாப்பிடுவோம். நம்ம உடனே என்ன நினைப்போம், கிராஸ் வந்து ரீக்ரோத் ஆகுறது வந்து அப்பிக்கல் மெரிஸ்டமால. கண்டிப்பாக கிடையாது, இன்டர்கிளாரி மெரிஸ்டமால தான் கிராஸ் வந்து அது மறுபடியும் ரீஜெனரேட் ஆகுது அதோட பார்ட்ஸை. இது வந்து முக்கியமான ஒரு கொஷின். கிராஸ் புல் வந்து எப்படி ரீஜெனரேட் ஆகுதுன்னா அப்பிக்கல் மெரிஸ்டம் கிடையாது, அது வந்து இன்டர்கிளாரி மெரிஸ்டம். இங்கே உள்ள மெரிஸ்டத்தை மாடு சாப்பிட்றதுனால தான் வளருது கிராஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லேட்ரல் மெரிஸ்டம் ப்ரெசன்ட் அலாங் த சைடு, இன்க்ரீஸ் த கிரித் ஆஃப் த ஸ்டெம். இது எல்லாமே எல்லாத்துலேயுமே இருக்கும், இது வளரும். கிரித் வளர்றதுக்கு செகண்டரி க்ரோத்துக்கு தான் லேட்ரல் மெரிஸ்டம் வளரும். இது வந்து எல்லாத்துலேயுமே இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. முக்கியமான பாயிண்ட்ஸாக டைகாட்டு, ஃபவுண்ட் இன் ஜிம்னோஸ்பெர்மு, இன்டர்ஃபாசிகுலார் கேம்பியமும் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. கேம்பியம் வந்து இதில் ஜைலம் ஃப்ளோயம் மாதிரி இது ஒரு பார்ட்டு.
இன்டர்ஃபாசிகுலர் கேம்பியம். இப்போ நெக்ஸ்ட்டு பெர்மனண்ட் டிஷ்யூ பார்க்கலாம். பெர்மனண்ட் வந்து 2 டைப்பு, சிம்பிள் காம்ப்ளெக்ஸ்னு. சிம்பிள் வந்து 3 டைப்ஸு, பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா. ஒன்லி 1 டைப் ஆஃப் செல் சிம்பிள் வந்து. சிம்பிளில் வந்து எல்லா செல்லுமே ஒரே டைப்பாக தான் இருக்கும், 1 டைப்ஸ் தான் இருக்கும். அதுமாதிரி இப்போ பேரன்கைமா செல் எடுத்துட்டோம்னா அது எல்லாமே ஒரே டைப்பான செல்லாக தான் இருக்கும் சிம்பிளில் அப்படின்றாங்க. பேரன்கைமா செல்ஸ் ஆர் ஐசோடைமெட்ரிக், எல்லாமே ஒரே அளவிலான டயாமீட்டர் வச்சதாக தான் இருக்கும். ஸ்பெரிக்கல், ரவுண்டு, ஓவலு, பாலிகுலோனா ஆல் எலாங்கேட்டட் இன் ஷேப்பு. அசரில் எப்படி கேட்பாங்கன்னா பேரன்கைமா ஆர் ஆல் சிலிண்ட்ரிக்கல் இன் ஷேப்னுவாங்க. நம்ம ஒன்று அந்த டயக்ராமில் இப்படி 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 ஒரே மாதிரி போட்டோன்னே ஒரு சிலிண்ட்ரிக்கலாக தான் இருந்ததோ அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. வால்ஸ் ஆர் தீன் அண்ட் மேடப் ஆஃப் செல்லுலோஸ், இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. வால்ஸ் ஆர் தீன், பேரன்கைமாவில் தீன் அண்ட் மேடப் ஆஃப் செல்லுலோஸ். இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ் இருக்குது, பேரன்கைமாவில் இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ், ஸ்டோரேஜ் அண்ட் செக்ரீஷன். இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் வந்து பேரன்கைமாவில் ப்ரெசென்ட்டு. இதோட ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், ஸ்டோரேஜ் அண்ட் செக்ரீஷன். பேரன்கைமாவில் ஃபோட்டோசிந்தசிஸ் முக்கியமாக, ஃபோட்டோசிந்தசிஸ், ஸ்டோரேஜ் அண்ட் செக்ரீஷன். கோலன்கைமா அக்கர்ஸ் இன் அ லேயர் பிலோ த எபிடெர்மிஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த டைகாட் பிளான்ட்டு. இதோட லொக்கேஷன் பிலோ த எபிடெர்மிஸ். இது வந்து ஒரு டவுட் இருக்கிற விஷயம் தான். செல்ஸ் ஆர் திக் அட் த கார்னர் டியூ டு டெபாசிஷன் ஆஃப் செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ். இந்த செல் வந்து அதோட கார்னர்ஸில் வந்து திக்காக இருக்கும், ஏன்னா இது வந்து க்ளோஸ்லியாக கிட்டே இருக்கிறதுனால, அதாவது நோ இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் கோலன்கைமா. ஸோ கிட்ட இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து செல்லுலோஸோ ஹெமி செல்லுலோஸ் இல்லை பெக்டின் வந்து ஏதோ ஒன்று டெபாசிட் ஆகிடும். ஸோ இது ஜாயிண்ட் ஆகிற லேயர் வந்து ரொம்ப திக்கான கார்னரில் வந்து தெரியும். ஓவல், ஸ்பெரிக்கல் ஆர் பாடிகனல் அண்ட் ஆஃப்டன் கண்டெயின் குளோரோபிளாஸ்ட். நோ இன்டர்செல்லுலர் ஸ்பேஸு, ப்ரொவைடு மெக்கானிக்கல் சப்போர்ட்டு. ஸ்க்ளீரன்கைமா வந்து நான் லிவிங்காக தான் இருக்குதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. லாங்கு நேரோ செல் வித் திக் அண்ட் லிக்னிஃபைடு செல் வாலு. thick and lignified cell wall having a few or numerous pith. Lignified cell wall na லிக்னின் டெபாசிட் ஆன செல் வால் தான் லிக்னின் செல் வால்னு சொல்கிறாங்க. அது ஏன் டெபாசிட் ஆகுதுன்னா அப்போ தான் அது வந்து உட்டியான ரிஜிட் ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சராக மாறும் அப்படின்ட்டு. மேபி எய்தர் ஃபைபர் ஆர் ஸ்க்ளீரைட்ஸு. இது க்ளீரன்கைமா மட்டும்தான் இந்த மாதிரி ஃபார்முக்கும் மாறும், ஃபைபர்ஸ் அண்ட் ஸ்க்ளீரைட்ஸு. ஃபைபர்ஸ் வந்து திக் வாலு, எலாங்கேட்டட் அண்ட் பாயிண்டட் செல்லு. ஸ்க்ளீரைட்ஸ் இது ஃபைபர்ஸ் வந்து இப்படி சொல்லுவாங்க, திக்காக இருக்கும் வாலு, திக் வாலு, பாயிண்டட் அட் த எண்டு, எலாங்கேட்டடு. ஸ்க்ளீரைட்ஸ் வந்து ஸ்பெரிக்கல், ஓவர், சிலிண்ட்ரிக்கல். இதில் தான் லூமன் இருக்கும், ஸ்க்ளீரைட்ஸில் லூமன் இருக்கும், இது முக்கியம். ஸ்பெரிக்கல், ஓவல், சிலிண்ட்ரிக்கல், ஹைலி திக் அண்ட் வெரி நேரோ கேவிட்டி. லிவிங் டியூரிங் ப்ரொடக்ஷன். ஸ்டார்டிங்கில் அது வந்து உயிரோட லிவிங் செல்லாக தான் கருதப்படும். மெச்சூரிட்டியில் வந்து டெட்டு. ஸோ அதை வந்து ஜென்ரலாகவே நான் லிவிங்னு சொல்கிறாங்க. காமன்லி ஃபவுண்ட் இன், இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃப்ரூட் வால் ஆஃப் நட்ஸு, பல்ப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் லைக் கோவா, பியர், நம்ம அந்த கோவா சாப்பிடும்போது பியரு அப்புறம் என்னது சப்போட்டாவா இதெல்லாம் சாப்பிடும்போது இந்த சொரப்பு தன்மை வருதுல்ல, அது எல்லாமே இந்த ஃபைபர்ஸும் அது அந்த டெட் செல்லான ஃபைபர்ஸும் ஸ்க்ளீரைட்ஸும் டெபாசிட் ஆனதாக தான் இருக்குது அப்படின்றாங்க. சீட் கோட்ஸ் ஆஃப் லெக்யூம்ஸு, லீவ்ஸ் ஆஃப் டீ. ப்ரொவைடு மெக்கானிக்கல் சப்போர்ட் டு ஆர்கன்ஸு. மெக்கானிக்கல் சப்போர்ட் வந்து தருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ காம்ப்ளெக்ஸுக்கு வந்து ஜைலம் ஃப்ளோயம் பார்த்தோம். காம்ப்ளெக்ஸ் வந்து மேடப் ஆஃப் மோர் தென் 1 டைப் ஆஃப் செல்லு. இந்த ஒரு பார்ட்டு இப்போ ஜைலம் அதோட பார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா இதில் வந்து 2 பல விதமான டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். இதே நம்ம பேரன்கைமான்னு எடுத்துகிட்டா எல்லா செல்லுமே ஒரே டைப்பாக தான் இருக்கும். இப்போ இது வந்து ஜைலம் எடுத்து டிரான்ஸ்போர்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் டு ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். ஜைலம் வந்து வாட்டர் அண்ட் மினரல்ஸு. ஃப்ளோயம் வந்து என்ன வரும், ஃபுட்டு. ஃப்ளோயம் வந்து ஃபுட்டு, ஜைலம் வந்து வாட்டர் அண்ட் மினரல்ஸு. ஜைலம் வந்து 4 கைண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ஜைலம் சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க எல்லாமே ஒரே டைப் ஆஃப் செல் கிடையாதுன்னு போது அப்போ 4 டைப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ட்ரெக்கியாய்ட்ஸு, வெசலு, ஜைலம் ஃபைபர், ஜைலம் பேரன்கைமா. ட்ரெக்கியாய்ட்ஸு, வெசலு, ஜைலம் ஃபைபர், ஜைலம் பேரன்கைமா. ட்ரெக்கியாய்ட்ஸு, வெசலு, ஜைலம் ஃபைபர் இது எல்லாமே நான் லிவிங் அப்படின்னும், ஜைலம் பேரன்கைமா மட்டும்தான் லிவிங் அப்படின்னும் சொல்கிறாங்க. முக்கியமான பாயிண்ட்டு, ஜைலமோட 4 எலமெண்ட்ஸ் என்னது, ட்ரெக்கியாய்டு, வெசலு,
டிவி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜைலம் வந்து டிவி. அப்புறம் அதே ஜைலம் பேரன் கைமா ஜைலம் ஃபைபர். ஓகேவா, ஜைலம் பேரன் கைமா ஜைலம் ஃபைபர். இல்லை ஜைலம் பேரன் கைமா மட்டும்தான் லிவிங்கு. ஓகே, ட்ரைகாய்ட்ஸ்லாம் பார்க்கலாம். எலாங்கேட்டட் டியூப் லைக் செல் வித் லிக்னிஃபைடு வால் அண்ட் டேப்பரிங் எண்ட்ஸ். டெட் அண்ட் வித்தவுட் புரோட்டோபிளாசம். டெட் அண்ட் வித்தவுட் புரோட்டோபிளாசம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இது வித் புரோட்டோபிளாசான்னு கேட்டால் கதை முடிஞ்சிச்சு. புரோட்டோபிளாசமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. Elongated tube-like cell with lignified walls and tapering ends, dead. நம்ம தான் பார்த்தோம்ல, xylem parenchyma மட்டும்தான் living. அப்போ trichates வந்து dead. And without protoplasm, vessels. Characteristic feature of angiosperm. Presence of vessel. Characteristic features of angiosperm. Long cylindrical tube-like structure made up of many cells called vessel membrane. Vessel members, long cylindrical tube-like structure. Vessels, tracheids, elongated cylindrical structure, dead and lack without protoplasm. இதுதான் important. Tracheidsல protoplasm இல்லை. Vessels வந்து இதுவும் long cylindrical structure made up of cell and made up of இதில் வந்து vesselsல வந்து vessel members வந்து இருக்காங்க. Next வந்து xylem fiber have highly thickened walls, oblated central lumen. They may be separate or aseparate. They are separate அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. May be separate or aseparate. ஓகே, xylem parenchyma living cell. இதில் தான் thin wall இருக்குது. Cell walls are made up of cellulose to store food in the form of starch, fat, other substance like tannin. Conduction of water takes place by ray parenchymatous cell. Important, ray parenchymatous cell வழியாக தான் conduction of water நடக்கும். Okay, primary xylem, protoxylem, metaxylem. The first formed primary xylem element and later formed the first formed protoxylem, primary xylem element and later formed metaxylem. In stem, the protoxylem lie towards the center. Metaxylem towards இது வந்து இதோட பிரைமரி xylem, புரோட்டோசைலம், மெட்டாசைலம்னு பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற சைலத்தை. புரோட்டோசைலம்ன்றது லொக்கேஷன் பொறுத்து அது மாறுது. ஸ்டெம்மில், தண்டில் புரோட்டோசைலம் லைட் டுவோர்ட்ஸ் தி சென்டர். இது சென்டர்னால் பித்து. ஒரு பித்து இருக்குன்னா எது இது பக்கத்தில் இருக்கோ அதுதான் புரோட்டோசைலம். இதில் ஸ்டெம்மில். இதுவே மெட்டாசைலம் டுவோர்ட்ஸ் த பெரிபெரி ஆஃப் ஆர்கன்ஸ். மற்ற ஆர்கன் பார்த்த மாதிரி இருக்கும். இன் ரூட்டில் புரோட்டோசைலம் டுவோர்ட்ஸ் பெரிபெரி ஆர்கன்ஸ், அப்புறம் மெட்டாசைலம் டுவோர்ட்ஸ் த பித்து அப்படின்ற மாதிரி இருக்கும். வந்து லொக்கேஷன் நல்லா வச்சுக்கோங்க. ஸ்டெம்மில் வந்து பித்து இருக்குது. புரோட்டோசைலம் டுவோர்ட்ஸ் த பித்து, மெட்டாசைலம் டுவோர்ட்ஸ் த பெரிபெரி. இதே ரூட்டில் எப்படி வரும்னா protoxylem towards peripheral organ, metaxylem towards பித்து. அவ்வளோதான். இந்த லொக்கேஷன் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ப்ரைமரி சைடில் வந்து எண்ட் ஆர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டெம்மில் வர்றது எண்ட் ஆர்ச், இந்த ரூட்டில் வர்றது எக்ஸ் ஆர்ச். ஃப்ளோயம், ஃபுட் ஃப்ரம் லீவ்ஸ் டு அதர் பிளான்ட். ஃபுட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரம் லீவ்ஸ் டு அதர் பிளான்ட். இன் ஆஞ்சியோஸ்பெர்ம் இட் ஹாவ் sieve tube element, companion cell, phloem parenchyma, phloem fibers. In gymnosperm have albuminous cell, sieve cell, absence of sieve tube and companion cell. ஜிம்னோஸ்பெர்ம் தானே ஃப்ளவரிங் பிளான்ட் இல்லையா? ஒரே நிமிஷம். ஆஞ்சியோஸ்பெர்ம், ஃப்ளோயமில் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் தான் ஃப்ளோயம் வந்து 4 ஃபார்ம்ஸில் இருக்குது. சீவ் டியூப் எலமெண்ட்டு, கம்பேனியன் செல்லு, ஃப்ளோயம் பேரன்கைமா, ஃப்ளோயம் ஃபைபர்ஸு. இதே ஜிம்னோஸ்பெர்ம்னா நான் ஃப்ளவரிங் பிளான்ட். அது வந்து அல்புமினஸ் சீட், சீவ் செல்லு, ஆப்சன்ஸ் ஆஃப் சீவ் டியூப் அண்ட் கம்பேனியன் செல்லு.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் சீவ் டியூப் எலமெண்ட் வந்து எதில் இருந்தது? ஆன்ஜியோஸ்போம். ஆன்ஜியோஸ்போம்னா ஃப்ளவரிங் பிளான்ட். வந்து லாங் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச் longitudinally and associated with companion cells. Their end walls are perforated to form a sieve plate. Their end walls are perforated from sieve plate. The mature sieve element has a peripheral cytoplasm and a large vacuole. No nucleus. Its function are controlled by companion cells. The first formed primary phloem protophyllum consists of narrow sieve tube. The later formed as a bigger sieve tube metaphyloem. எப்படி தூக்கம் வருது? sieve tube element. sieve tube னா long tube like structure associated with companion cell. The end walls are perforated from sieve plate. Mature sieve element has a peripheral cytoplasm and large vacuole. No nucleus. The functions are controlled by companion cells. The first formed primary phloem consists of narrow sieve tube, later formed as bigger sieve tube. Companion cells specialized parenchymatous cell associated with sieve tube element.